அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா என் காதல் நிஜம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது? 950 தான் கேட்டேன், ஆனா நீங்க 1000 rupees கொடுத்துருக்கீங்க. நல்லா இருங்க. ஆனா இப்ப உங்களுக்கு 50 ரூபா திருப்பி கொடுக்கறதுக்கு என்கிட்ட சேஞ்ச் இல்ல. 50 ரூபா நான் கடைக்காரன் ஆயிட்டு 1000 ரூபா கொடுத்துருக்கேன். நீ 1000 ரூபாவும் கடன். வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. பெட்ரோமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி வச்சு இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? ஏங்க அம்மாக்கு பொண்டாட்டி என்ன வித்தியாசம்? அம்மாக்கு பொண்டாட்டிக்குமா? இட்லி மாதிரி பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டா அவங்கதான் அம்மா. சப்பாத்தி மாதிரி புரட்டி புரட்டி எடுத்தா அவதான் பொண்டாட்டி. என்ன பாட்டு பாடணும்? தஞ்சாவூர் தண்ணிக்கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்களோ அந்த மாதிரி பாடுங்க மாமா. தண்ணி கிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றியா நீ? மாமா ஏன் மாமா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஆம்பளை கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவ கூட எல்லாம் வாழ முடியாது, எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணினாலும் அவன் கூட வாழ்ந்து காட்டுறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. சொன்னேன் இல்ல, நீ ரொம்ப குண்டா இருக்க, இளைக்கணும், உடம்பு குறைக்கணும். அதனால தினம் நீ தண்ணியில் நீச்சடி. நீந்தினா உடம்பு குறைஞ்சிடும். திமிங்கலம் 24 நெஞ்சுக்கிட்டே இருக்கு, இடம் குறைஞ்சா வச்சு. சித்தி வயிறு பயங்கரமா வலிக்குது. வயித்துல ஒண்ணும் இருக்காதுடி, அதான் வலிக்குது. சமைச்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. வயிறு நிறைஞ்சா வலி தானா போயிரும். சரி சித்தி. அடியை தலை பயங்கரமா வலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. சித்தப்பா உன் தலையில ஒண்ணும் இருக்காது, அதான் வலிக்குது. தலையில எதையாவது தூக்கி வச்சுக்க, தலை நிறைஞ்சா வலி தானா போயிடும். இந்த கிளிப்புள்ளைய கீரி பிள்ளைகிட்ட புடிச்சு குடுடா. சொல் புத்தி இல்ல, சொந்த புத்தி இல்ல. எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பன்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசுதான். ஏங்க உங்களுக்கு யாராச்சும் 10,000 கொடுத்து உங்க பொண்டாட்டி அடிங்க அப்படின்னு சொன்னா நீங்க அடிச்சிருவீங்களா? என்ன 10,000? ஒரு பீர் வாங்கி கொடுத்து அடிக்க சொன்னா மூஞ்சி முதல்லாம் பேத்துருவேன். என்ன அப்படின்னு சொல்லுவது பாத்தியா? உன்னை அடிக்க இந்த ஜென்மத்துல முடியுமா? அது முடியாத வேலை. எங்க அண்ணியையும் எங்க அண்ணியோட சொந்தக்காரங்களையும் நான் செல்லமா சுனாமின்னு தான் கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? சொல்லாம கொல்லாம வருவாங்க, மொத்தமா சுருட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க.